பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்து போன 10 மாதங்களே கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன் இந்த 11வது மாதத்திலேயும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிரான சூழ்நிலைகள், எத்தனை கைவிடப்பட்டதான நிலைமைகள், அதன் மத்தியிலே தேவன் நமக்கு நல்லவராயிருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. பாருங்கள், நல்ல அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிறார். நாம் அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் தானே. அவரிடத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த காரியங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே ஒரு முடிவை தேவன் கொடுக்கும்படி விரும்புகிறார். அது என்ன முடிவு என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறார். உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. நம் மீது தேவன் நல்ல நினைவுகள் உள்ளவராக இருக்கிறார், நல்ல சிந்தை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து, நம்முடைய வருங்காலங்களை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவு எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நன்மையான நினைவுகள். ஹல்லேலூயா. நாம் என்னத்தை எதிர்பார்த்திருக்கிறோம்? நீங்கள் சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பண தேவைகள் வரும்பொழுது அவங்ககிட்ட போய் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க பார்க்கலான்னு. இல்லை, நீங்கள் ஏதாவது செஞ்சாதான், நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் அப்படி சொல்கிறோம்ல. அதுபோல் அவங்க சரி நல்ல முடிவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதுபோல் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்திருந்த அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை, நல்ல காரியத்தை செய்ய அவர் நம்மேலே நினைவாக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் மறக்கிறதில்லை. நம்மேலே எப்பொழுதும் அவர் நினைவாகவே தான் இருக்கிறார். அவர் நம்மை நினைத்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் நமக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும், நம் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்மேலே அவர் நினைவாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அல்லேலூயா. நாம் என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? பிள்ளைகளுடைய வருங்காலங்களுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக, சிறந்த உயர்ந்த மேன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நான் எதிர்பார்த்ததான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்மேலே நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் செய்வேன் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தேவன் நமக்காக செய்யக்கூடிய காரியங்கள்ல குழப்பமோ பல்வேறுபட்டதான சூழ்ச்சியோ தந்திரமான காரியங்களோ உலக மக்கள் செய்கிற காரியங்களோ எல்லாம் இருக்காது. அவர் நமக்காக ஒரு காரியத்தை நினைத்திருக்கிறார். நாம் நினைத்தது போல அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இறங்கிவிட்டால் அந்த காரியங்களை சமாதானத்துக்கு ஏதுவாக அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வருங்காலங்கள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கோர்ட் கேஸு, அது மாத்திரமல்லாதபடிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியதான நன்மையான காரியங்கள், உயர்வு, அது மாத்திரமல்ல ப்ரமோஷன், சுகம், பலன், ஆரோக்கியம், இதெல்லாம் கொடுத்து தேவன் உங்கள் நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதையே அவர் நினைத்திருக்கிறார். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார். யோபு 8ஆம் அதிகாரத்தில் அங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ துவக்கம் அற்பமாக தான். இன்றைக்கி சில பிரமாண்டமாக துவங்குவாங்க சில காரியங்களை, ஆனால் அது ஒன்றுமே இருந்த இடமே இல்லாமல் போயிடும். அந்த யோபு சொல்லுகிறார், துவக்கம் ஒரு அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் அற்பமாய் துவங்கியனதை அற்புதமாக மாற்றியிருக்கிறார் அல்லவா? அதுதான் அவர் செய்கிற ஒரு மகத்துவமான கிரியைகள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை, அற்பமாய் துவங்கிய சிறிய காரியங்களை
பெரியதாக மாற்றுவதற்கு உங்கள் பேரிலே அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்களிலே ஒரு உயர்வை தேவன் தரப்போகிறார். உங்கள் ஊழியத்திலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய காரியங்கள் வருங்காலங்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார். அது மாத்திரமல்ல, நாம் அதிகமாக இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் ஆவிக்குரிய காரியங்கள். வேதத்தை அதிக நேரம் வாசிக்க வேண்டும், வேதத்தை அதிக நேரம் தியானிக்க வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், பலருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், பல நன்மையான காரியங்கள் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இயேசுவுக்காக உழைக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்து சமாதானத்துக்கு ஏதுவாக அதை மாற்றி வருங்காலங்களில் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத மாதமாகும். என்ன காரியங்களை தேவனிடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், அல்லது பல காரியங்களை எதிர்பார்த்து தேவனிடத்தில் ஜெபித்து அதையெல்லாம் விட்டு அது நடக்காதுன்னு சொல்லி விட்டு போன காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே தேவன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக ஒரு அற்புதமாக நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அதை பதிலாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சிறிய அளவிலே தொடங்கின அந்த தொழில், அந்த பிசினஸ், அல்லது ஒரு சின்ன அளவில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்தி உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நல்ல முடிவு, அல்லேலூயா, நல்ல முடிவை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் நல்ல முடிவாக, ஆசீர்வாதமான முடிவாக கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போவார்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அழகான வசனம் 12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், வாழ்க்கையில துயரங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான மன மடிவான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானமாய், அல்லது மனமகிழ்ச்சியாய் சமாதானமாய் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. கடந்து போன 10 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன், இந்த 11ஆவது மாதத்திலையும் இந்த முதல் நாளிலிருந்து அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் செய்வீராக. இவர்கள் இதுவரை ஜெபித்து இடத்துல அப்பா எதிர்பார்த்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடப்பதாக, நன்மை உண்டாக நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுடைய ஆண்டவரே ப்ரமோஷனுக்காய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல அப்பா, அவர்கள் பல பரீட்சைகளை எழுதி தோற்று போன நிலைமையில இப்பொழுது எழுத போகிற தேர்விலே நல்ல வெற்றி அடைந்து நல்ல வேலையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியங்களிலே அவளுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருவீராக. சொந்தமான ஆலயத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன், தனிமையில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற வாடகை வீட்டிலே பல வருடமாக இருந்து கஷ்டப்படுவர்களுக்கு நல்ல சொந்தமான வீடுகளை வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைய போக்குவரத்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னது போல அவர்கள் வாழ்வு சிறக்கட்டும். பூமியில் உள்ள சகல ஜனங்களில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த வசனத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில மேன்மையும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவீராக. இவர் பேரில் நீ நிலைத்திருக்கிற நினைவுகளை நீர் ஆண்டவரே இந்த நாட்களில் செய்து முடிப்பீராக. நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. அப்பா, சமாதானத்துக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். எல்லா கால் வலிகள், எல்லா மூட்டு வலிகள், எல்லா தலைவலிகள், அப்பா மருத்துவரை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவளுக்கு ஆரோக்கியத்தை சிருஷ்டிக்கிறேன். பிசாசின் கிரியைகளிலே பாதிக்கப்பட்டவர்களே, அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் தருவீராக. கண்ணீரெல்லாம் மாறி போகட்டும். அப்பா, குடும்ப உறவுகளில் இருக்கிற சிக்கல் எல்லாம் தீரட்டும். குடும்ப உறவில் இருக்கிறதான சமாதான கேடுகள் எல்லாம் மாற்றி சமாதானத்தை கட்டிடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.